ஜோஜு அவர்கள் ஃபங்க்ஷன்ல பேசின மாதிரி எப்போ உங்களை செட்டில் பார்த்தாலும் கமர்சரை பார்த்தாலும் லவ் யூன்னு தான் ஆரம்பிப்பேன்னு சொன்னாங்க. ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மலையாள படங்கள் அவ்வளோ ரசிக்கிறாங்க தமிழ் மக்கள் எல்லாருமே. ஸோ அவரை நீங்கள் காஸ்ட் பண்ணது? நானும் இப்படிதான் அவரோட மலையாள படம்லாம் ரொம்ப ரசித்தேன். ஓகே. ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது யார் அது இப்படி வந்திருக்காங்க அப்படின்னு ஒன்று தோணுது. ஸோ அதனால அவர் கூட ஒர்க் பண்ணணுன்ற ஆசை. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் சின்ன ரோல் தான், பட் ஆனால் கேட்டபோது சரின்னு சொன்னார். ஸோ அவர் கூட வேலை செஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது ஒரு பேஷன் இருக்கு அவர்கிட்ட. இந்த கேரக்டர் எப்படி பண்ணணுங்கிற ஒரு இது இருக்கு. அதுல இன்னும் கேட்பார், சரியா பண்ணா கேட்பார், டப்பிங் கரெக்டா இருக்கா, மியூசிக் கரெக்டா போட்டிருக்கீங்களா எல்லாம். ஸோ அதனால அவர் ஒரு கரெக்ட் டீம் பிளேயர் கூட இருப்பாரு. ஹி வில் டேக் த ஹோல் திங். அவரோட பேக்ரவுண்டு, இந்த கேரக்டர் எங்கேருந்து வர்றாரு எல்லாம் தெரிஞ்சதுன்னா அவருக்கு இன்னும் ஈஸியாகிடும். ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வர்ற ஆக்டர் அவர். ஓகே ஓகே சார். ஏன்னா அவரோட ஜேர்னியுமே ரொம்ப இன்ஸ்பைரிங் ஜேர்னியாக இருந்திருக்கு. ஃபேண்டாஸ்டிக். ஏன்னா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக அவரோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு முக்கியமான ஒரு நடிகராக இண்டஸ்ட்ரியில் பயங்கரமாக இருக்கிற டைரக்டராக ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த படம் எதுவும் பார்த்தீங்களா சார்? அவர் ரிலீஸ் முன்னாடியே போட்டு காட்டினார். ஓகே சார். போட்டு காட்டி எப்படி என்னன்னு கேட்டார். ஸோ வாட் எவர் ஐ ஹேட் டு சே ஐ டோல்ட் ஹிம். ஓகே.